அடையாறு நதி சீரமைப்பு திட்டத்திற்காக 4778 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிர்வாக நிதி அனுமதி வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் மூலம் கூவம் நதி மற்றும் அடையாறு நதி சீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அடையாறு ஆற்றை சீரமைக்கும் பணியை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்ள கொள்கை அளவிலான அனுமதியை தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு வழங்கியது என்று சுட்டிக்காட்டப்பட்டது. அடையாறு ஆற்றில் 70 கிலோமீட்டர் தூரத்துக்கு கழிவுநீர் குழாய் அமைத்து சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு நீர் கொண்டு செல்லப்பட உள்ளது. இதற்கென நாள் ஒன்றுக்கு 110 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட 14 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். இது தவிர 4 இடங்களில் நடைபாதையுடன் கூடிய பூங்காக்கள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பணிகளுக்கு தேவைப்படும் நிதியாக 4778 கோடி ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது.